வழி நடப்போம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். புனிதர் பலியில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி. உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி. தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்து நடப்போம் மேய வழி. கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். புனிதர் பலியில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். மனிதமும் புனிதமும் இணைந்திடவே, இதயம் உறவில் வளர்ந்திடவே. மனிதமும் புனிதமும் இணைந்திடவே, இதயம் உறவில் வளர்ந்திடவே. ஜாதியும் பேதமும் மறைந்திடவே, சாட்சியாய் வாழ்வோம் இயேசு வழி. கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். புனிதர் பலியில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு மற்றும் நல்லாயன் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் இயேசுவின் விசுவாசிகளாய் வாழவும் அன்னை மரியின் வணக்க மாதத்தை சிறப்பிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கும் உங்களை வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். இறைமையும் மனிதமும் இணைந்தது மரியில், இதனால் மாண்பும் மனிதமும் மலர்ந்தது மனிதரில். கடவுள் இறைவனின் தாயாக தன்னை தேர்ந்து கொண்டதை தனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாலும் அதனால் ஏற்பட போகும் பின் விளைவுகளையும் மன போராட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார். விசுவாசத்துடன் உள்ளத்தில் உறுதி கொண்டு இறைவனின் திட்டத்தில் பங்கு கொண்டார். இயேசுவை தன் உதரத்தில் மட்டுமல்ல தன் உள்ளத்திலும் சுமந்தார். இயேசுவுக்கும் மரியாவுக்கும் உள்ள உறவு மனிதம் சார்ந்த உறவு மட்டுமல்ல, புனிதம் காணும் தியாகத்தின் உறவு. இது வெறும் சந்திப்பில் பூத்ததல்ல, மாறாக உறுதி கொண்ட உள்ளத்தில் பூத்தது. முதல் பெண் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் சாபம் வந்தது. அன்னை மரியின் ஆகட்டும் என்ற வார்த்தையால் அகிலத்தில் அருள் மலர்ந்தது என்ற உண்மையை மறந்து நாம் சந்திக்கும் பல்வேறு சூழ்நிலைகளாலும் துன்பங்களாலும் மனம் தளர்ந்து நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்கின்றோம். இந்நிலையில் இருந்து நம்மை மீட்டுக்கொள்ள அன்னை மரியாவை போன்று உறுதியான உள்ளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியும் நல்ல ஆயனாகிய இயேசு அளவு கடந்த அன்பை பொழிந்த தம் மக்களிடம் தம் பணிகளை தொடர அழைப்பு விடுக்கின்றார். இவ்வழைப்பிற்கிணங்க நம் பங்கில் தேவ அழைத்தல் பெருகிடவும் அன்னையர் தினத்தை கொண்டாடும் இவ்வேளையில் அனைவருக்கும் அன்னையாக திகழும் அன்னை மரியாவை வாழ்த்தி போற்றுவோம். கருவை சுமக்கும் தாய்க்கு குழந்தை ஒரு சுமை இல்லை என்று நம்மை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த தாயை சுமையென்று கருதாமல்
அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாகவும் அன்பை கொடுத்து நாளும் காத்திடவும், அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வு வெறுமையே என்பதை மறவாமல் வாழ வரவேண்டியும், உள்ளத்தில் உறுதி கொண்ட அன்னை மரியாவின் பண்புகளான எளிமை, தாழ்ச்சி, மன்னிப்பு, பிறரன்பு, பொறுமை, துன்பங்களை ஏற்றல் இவற்றை நம் வாழ்வில் கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகரவும், ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இந்த திருவழிபாட்டை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிற அன்னை தெரேசா குடும்பத்தை சார்ந்த அனைத்து அன்பிய குடும்பங்களுடைய குடும்ப நலனுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே அஜய்குமார், நிர்மலா ஜாக்லின் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சூசேராஜ் மோகனா தன்னுடைய 14வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த திருப்பலியிலே ஜான் பீட்டர் அவருக்கு இறைவன் நல்ல உடலுள்ள சுகம் தர வேண்டும் என வேண்டுதல் வழியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே மரித்தவருடைய சேர்ந்திருக்கிற சிம்சன் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், லூது சத்யா பிரகாஷ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், அமலோற்போம் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் சகாய தாய், அனைத்து மக்களின் சகாயம் நமக்கு இந்த மே மாத அன்னையின் போற்றுதலுக்கும் வனத்துக்கும் உரிய மாதமாக நாம் கொண்டாடுகிற இந்த நாட்களை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்னை மரியாளுடைய பரிந்து பேச நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் மீண்டுமாக இந்த மாலையில் அன்னையோடு சேர்ந்து ஜெபிக்கவும் அன்னையின் தெய்வீகத்தை நாம் பகிர்ந்து கொள்ளவும் வந்திருக்கிறோம். நீங்களும் இந்த மன்றாட்டுக்களோடு நம்முடைய பங்கின் தேவைகள், நம் அருள் தந்தையர்கள் அனைவருடைய நல்ல தேவைகளை இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நான் விழைகின்றேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த தெய்வீக அருள்மிக்க தலத்தில் நாம் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம் குற்றம் குறைகளை, பாவ நிலைகளை எண்ணி பார்ப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஈரடில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியாள் வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவிய கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசையை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆத்துமம் இறைவனையே என்றென்றும் புகழ்ந்திடுமே. என் மீட்பர் அவரினிலே என் மனம் மகிழ்ந்திடுமே. ஆத்துமம் இறைவனையே என்றென்றும் புகழ்ந்திடுமே. என் மீட்பர் அவரினிலே என் மனம் மகிழ்ந்திடுமே. ஏனெனில் பசித்தவரை அவர் நன்மைகளால் நிறைத்தார். ஈனடில் பசித்தவரை அவர் நன்மைகளால் நிறைத்தார். புசித்து மிகுந்தவரை செல்வம் செழித்தவரை வெறுமையாய் அனுப்பி வைத்தார். புசித்து மிகுந்தவரை செல்வம் செழித்தவரை வெறுமையாய் அனுப்பி வைத்தார். பேறு பெற்றேன், பேறு பெற்றேன், நான் பெண்களுள் பேறு பெற்றேன். பேறு பெற்றேன், பேறு பெற்றேன், நான் பெண்களுள் பேறு பெற்றேன். என் ஆத்துமம் இறைவனையே என்றென்றும் புகழ்ந்திடுமே. என் மீட்பர் அவரினிலே என் மனம் மகிழ்ந்திடுமே. ஆத்துமம் இறைவனையே என்றென்றும் புகழ்ந்திடுமே. என் மீட்பர் அவரினிலே என் மனம் மகிழ்ந்திடுமே. அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 9 மற்றும் 14 17 முடிய. யோவான் என்னும் நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர், அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த அற்புதமான மாலை நேரத்திலே உங்களோடு இந்த தெய்வீக திருப்பலி நிறைவேற்றி மறையுரை ஆற்றுவதிலே மகிழ்ச்சி. என்னுடைய முதல் பங்கு மேடவாக்கம். நான் குருவாக ஆகி 2வது ஆண்டிலிருந்து நான் இருந்தேன். ஆகவே இங்கே வருவது என்பது அடாதி ஆசை. ஒரு தாய் வீட்டுக்கு வருவது போல உணர்வு உண்டு. இந்த அற்புதமான வேளையிலே அன்னை மரியாள் பற்றிய அழகான அர்த்தமுள்ள பல்வேறு தலைப்புகளை எடுத்து இந்த மாதம் முழுவதுமாக நமக்கு அன்னை மரியாளின் தெய்வீக அருள் நலன்களை மக்கள் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதை வாழ்ந்து காட்ட நமது அருள் தந்தையர்கள் இந்த நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எல்லோருக்குமாக. இந்த நாளிலே இந்த தலைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் நான் உங்களோடு சிந்தனை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உள்ளத்தில் உறுதி கொண்ட அன்னை மரியாள். உள்ளத்தில் உறுதி கொள்வது என்பது நாம் அப்படியே கேட்டுட்டு போயிடலாம். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ப்பா, உள்ளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், தோண்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு போயிடுவோம். எனக்குள்ளே ஒரு இதுக்கு முன்னாடியே உள்ளம், மனது இதெல்லாம் ஒரு போராட்டம் தான் இல்லை? உள்ளம்னா என்ன அப்படின்ட்டு நான் கூகுள் பண்ண ஆரம்பித்தேன். அதற்கு சதை உண்டா? அதற்கு ஒரு பொருள் என்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவீங்களா? உள்ளம்னா என்ன? ஒரு குழப்பமான உள்ளம் அப்படின்றது நிறைய பாசிட்டிவ், நெகட்டிவ் சொல்லாடலோடு சேர்ந்தது உள்ளம். உள்ளம் கொள்ளை கொண்டான், என் உள்ளம் ஆர்வம் கொண்டது, உள்ளம் அக்களிக்கிறது, பூரிப்பு அடைகிறது என்று பாசிட்டிவ் நிறைய கேட்டோம். ஆனால் நெகட்டிவ் நிறைய இருக்கிறது. வஞ்சக உள்ளம்,
அழுக்கான உள்ளம், இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் வார்த்தைகளும் உண்டு. அப்ப இந்த உள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பாடல்கள்லாம் இருக்குதுல்ல. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை என்ற பாடல் யாருடைய பாடல் தெரியுமா? எம்ஜிஆர் பாடல். அப்ப சிவாஜி பாடலும் ஒன்று வேணும்ல. பாசிட்டிவா சிவாஜி என்ன பாடுறார் தெரியுமா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் தந்ததடா அப்படின்ற அந்த பாடல். இப்படியாக உள்ளம் பற்றிய அழகான பாடல் வரிகள், செய்திகள் உண்டு. உள்ளம்னா என்ன அப்படின்னு உள்ள ஆழமா போகும்போது தான் ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிச்சு நேற்று. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேற எந்த ட்ரெடிஷன்லையும் அதிகமாக நான் கண்டுபிடிக்க முடியல. இஸ்லாமிய ட்ரெடிஷன்ல உள்ளம் பற்றிய செய்தி, கிறிஸ்டியன்ஸ்ல கூட நம்ம உள்ளம் பற்றிய நேரடியான செய்திகள் இல்லை. இஸ்லாமிய மரபுல குரான் உள்ளிட்ட குரான் வழி வருகிற நூட்களில் உள்ளம் பற்றிய செய்தியை நாம் அதிகமாக பார்க்கலாம். ஆக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனித உடலின் உறுப்புகளை நிர்வாகம் செய்வது உள்ளம். மனித உறுப்புகளின் அரசாக இருப்பது உள்ளம். மனித உறுப்புகளை தீர்ப்பிடுவது உள்ளம் என்று சொல்கிறார்கள் குரானின் வழி வருகிற கருத்துக்கள். இப்படியாக உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் உடல் உறுப்புகள் தூய்மையாக இருக்குமாம். நாம குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அழகா சென்ட் கிண்டெல்லாம் போட்டுட்டு மணக்க மணக்க வந்துட்டா சரியாயிடுமா உள்ளம்? இல்ல. ஆக உடல் உறுப்புகள் எல்லாம் தூய்மையாக இருந்தாலும் உள்ளம் தூய்மையாக இருக்க முடியாது. உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் உடல் உறுப்புகள் தூய்மையாக இருக்க முடியும். சுத்தமாக இருக்கலாம் உடல் உறுப்புகள், ஆனால் உடல் உறுப்புகள் தூய்மையாக இருப்பது உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இது என்ன? அது என்னடா? அது கையா, காலா, இதயமா? எங்க இருக்குது உள்ளம்? தெரியுமா யாருக்காவது? யாராவது? எங்க இருக்கு இந்த உள்ளம்? நம்ம உடல் உறுப்புல இருக்குது. எங்க இருக்குது சொல்லுங்க. வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. தெரியாதா? எங்க இருக்குது? எங்க இருக்குது? கேட்கல. உள்ளுக்குள்ள இருக்குதா? இங்க இருக்குது. நெஞ்சில இருக்குன்னு சொல்லுவாங்க. இதயத்துல இருக்குது. ஓகே. ஆனா எங்க இருக்குன்னு சரியா நிர்ணயித்து சொல்ல முடியாது. யூஸ்வலா நம்ம இங்க இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. இஸ்லாமிய ட்ரெடிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, உள்ளம் அது ஒரு சதை பகுதியாம். உள்ளம் ஒரு சதை பகுதி. எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது. சதை பகுதி, அதற்கு கால்பு அப்படின்னு சொல்றாங்க. கால்பு அப்படிங்கிற சதை பகுதி. அந்த சதை பகுதி என்னவாக இருக்கணுமா? அது ஒரு சதை பகுதி கால்பு என்று சொல்லப்படுவது சுத்தமாக இருத்தல் வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அதுல நிறைய அழுக்குகள் சேரும். தூய்மையான உள்ளம் என்னவென்றால் அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய நேசம் அப்படின்றாங்க. அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய நேசம், அல்லாஹ் மீது கொண்டு கூடிய அச்சம், அல்லாஹ் பாதுகாப்பை, அல்லாஹ்வின் பாதுகாப்பை தேடுவது, அல்லாஹ்வை வேண்டுவது, உறுதியாக இருப்பது, உறுதியாக இருக்க அல்லாஹ் துணை செய்வார் என்று நம்புவது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் உள்ளம். அந்த உள்ளத்துக்கு இப்படியாக விளக்கங்களை கொடுக்கிறாங்க. அப்ப சுருக்கமா சொல்ல போனா என்ன சொல்ல வர்றாங்க? நல்லதை செய்யும் பொழுது நாம் நல் உள்ளத்தினராக இருக்கிறோம். நல்ல உள்ளத்தினர் நல்ல செயல்களை மட்டுமே செய்வார்கள். உங்க சாமியார் மாதிரி காணிக்கிறாச்சு நல்லதை மட்டும்தான் செய்வார். இந்த பங்குல எல்லாருக்குமே
நல்லதை மட்டுமே செய்வாங்க, நல்ல செயலை மட்டுமே செல்வாங்க. உள்ளம் கெட்டது, உள்ளம் தூய்மையற்றதுனா கெட்ட செயலை மட்டுமே செய்ய முடியும். ஆக உடல் உறுப்பும் அவ்வாறு கெட்டதாக இருக்கும். நமது பார்வை, நம் எண்ணங்கள், நம் செயல்கள், நம் சொற்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுவது. உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும், உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். உள்ளம் என்பது இப்படியாக வர்ணிக்கப்படுகிறது. இப்படியாக வர்ணிக்கப்படுகிற இந்த உள்ளத்தை நாம் எப்படி சீர்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது? எங்க இந்த உள்ளம் பாவமானது, எங்க இந்த உள்ளம் சீரடைந்து போனது? எப்படியாக இந்த தூய்மையான உள்ளம்தான் உறுதியானதை செய்ய முடியும்? தூய்மையான உள்ளம்தான் உறுதியானதை செய்ய முடியும். அன்புக்குரியோரே, இப்படியாக உள்ளத்தை பற்றி நாம் தியானித்த பொழுது நாம் நம் விவிலிய பின்னணியிலே பார்ப்போம் என்றால், கடவுள், நாம் தொடக்க நூலில் படிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 31, கடவுள் படைத்த அனைத்தையும் நன்றாக இருந்தது, எல்லாமே நன்றாக இருந்தது. மனிதர் ஆதாம் ஏபாள் முதற்கொண்டு எல்லாமே நன்றாக இருந்தது குறித்து மகிழ்ந்தார் 1:33. அப்புறம் எப்படியாக இந்த உள்ளம் அங்கு பாவம் வந்ததால் அங்கு பாம்பின் சாத்தானின் சூழ்ச்சியால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததால் அங்கு உள்ள கெட்டு போனது. தீமையை நோக்கி, சுயநலத்தை நோக்கி, தன் விருப்பத்தை நோக்கி, தனக்கு இந்த கனி வேண்டும் என்று உண்கின்ற விருப்பம், கடவுளை போக ஆள வேண்டும் என்ற விருப்பம். ஏன் பாவம் செய்தாய், ஏன் அந்த கனியை உண்டார் என்று ஆதாமிடம் கேட்ட பொழுது என்ன சொல்கிறார்? ஆதாம், ஏதோ தவறு செஞ்சிட்டேன், இல்ல, நீர் எனக்கு துணையாக கொடுத்தவர் தான் இந்த கனியை உண்ண சொன்னாள் என்று சொல்வது. என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறதாக சொன்ன ஆதாம், இந்த பாவம் உள்ளம் தூய்மை அடைந்தது. அதனால்தான் கடவுள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே மனிதனை படைத்ததை குறித்து வருந்தினார் என்று பார்க்கிறோம். இப்படியாக பாவம் வந்ததால் நாம் கடவுளுடைய பேரன்பை, பாவத்தின் மீட்பை இந்த மனுக்குலம் உணர தம் ஒரே மகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வரவு. தம் ஒரே மகனை, உலகின் மீது அன்பு கூர்ந்த கடவுள் இந்த உலகுக்கு சாதாரணமாக அல்ல, மாறாக அசாதாரணமான முறையில், எல்லா கடவுள்களும் செய்யாததை, எல்லா திருமறையும் சொல்லாததை, எல்லா மறைகளும் செய்ய முடியாததை உண்மை கடவுள் செய்தார். தன் ஒரே மகனை மனிதராக பிறக்க செய்தது. அதுவும் ஒரு ஏழை பெண்ணிடம், மரியா என்ற பெண்ணிடம் கருவுருவாக செய்தது. எத்தனை பெரிய ஆச்சரியமான இந்த உள்ளம் சார்ந்த நிலையில் மனிதர்கள் தூய்மை பெற வேண்டும் என்று கடவுள் நம் மீது கொண்ட அன்பின் மேன்மை பாருங்கள். இப்படியாக இந்த அன்பின் மகத்துவத்தை ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக செய்ய விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38. அதனால் தான் அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அங்கு உள்ள தூய்மையினால் அந்த வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நான் கன்னியாயிற்றே, நான் கணவனை அறியேன் என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள், மிகப்பெரிய வருத்தமிக்க வேதனைக்குரிய செயல்கள். நான் மனமொப்பந்தமானவள். ஆனாலும் இங்கு உள்ளத்தில் உறுதி கொண்ட அன்னை ஆம் என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் உத்வேகமும் அன்னை மரியாளுக்கு இருந்தது. ஏனென்றால் அவருடைய வளர்ப்பின் தன்மை, தன் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆன்மீக சக்தியும் அருளும் கடவுளுக்கு தெரியும். இந்த பெண் ஏற்றுக்கொள்வார், இந்த பெண் ஆம் என்று சொல்வார். ஆகவே அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார், ஏழை பெண்ணை தேர்ந்து கொண்டார். அன்புக்குரியோரே, ஆம் என்று சொல்லுகின்ற உறுதி நிலை நம்மில் இருக்குமா? பல நேரங்களிலே பிள்ளைங்க பெற்றோருக்கு நோ என்று தான் சொல்றோம். ஆம் என்று சொல்லுகிற ஒரு பக்குவம், மனநிலை, நம் சுயநலத்தோடான செயல்களுக்கு நாம் ஆம் என்று சொல்கிறோம். எனக்கு காரியம் ஆகிறது என்றால் ஆம் என்று சொல்கிறோம்.
என்னை பாதிக்கிறது, என் குடும்பத்தை பாதிக்கிறது என்றால் நாம் ஆம் என்று சொல்ல மறுக்கிறோம் அன்புக்குரியோரே. இரண்டாவதாக, அன்னை மரியாள் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய அன்பான செயலால் அங்கு தன் உறவினர் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றது இங்கு நான் கடவுளுடைய தாயாக போகிறேன் என்ற மமதை அல்ல, சுயநலம் அல்ல, தான் இவ்வளவு பெரிய பொறுப்பை என் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றல்ல, அங்கு இறங்கி செல்கிறார், கடந்து செல்கிறார். எலிசபெத் அம்மாளை சந்தி இறங்குகிற மனநிலை, பணிபுரிகிற மனநிலை, பணியாற்ற செல்லுகிற மனநிலை இங்கு. அதுவும் ஒரு துணிச்சல் மிக்க செயல், அதுவும் மனதில் உறுதி இருந்திருக்க வேண்டும். மனதில் உறுதி இருந்ததால் மட்டுமே உள்ளத்தில் இருந்த துணிச்சல் அவரில் வெளிப்பட்டது. அன்புக்குரிய மக்களே, நாம் ஒரு துணிச்சலான செயலை செய்வதற்கு, ரிஸ்கான செயலை செய்வதற்கு பயப்படுகிறோம், தயங்குகிறோம். துன்பங்கள், துயரங்கள் வந்து பிறருக்கு உதவுகின்ற மனநிலையை நாம் தவிர்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு அன்னை மரியாள் உறுதியான உள்ளத்தோடு, துணிச்சலான மனதோடு விரைந்து செல்கிறார், அங்கு உதவுகிறார், உடனிருக்கிறார். தன்னுடைய இயலாமையிலும் அங்கு உடனிருக்கின்ற மனநிலை, பணிபுரிகின்ற மனநிலை, அன்னையினுடைய மனநிலையை நமதாக்கிக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். இப்படியாக அன்னை மரியாள் இங்கு எலிசபெத்தை சந்தித்த பொழுதும் பார்க்கின்றோம். அங்கு எலிசபெத்தை சந்தித்ததும் அக்களிப்பு, குழந்தைகள் அக்களிப்பு. அங்கு எலிசபெத் மட்டுமல்லாமல், அன்னை மரியாள் மட்டுமல்லாமல், அங்கு சந்திப்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அங்கு குழந்தையாக இருக்கிற எலிசபெத்தினுடைய வயிற்றில் துள்ளுகின்ற குழந்தைகளும், திருமுழுக்கு யோவான் என சொல்லப்பட போகின்ற குழந்தையும் அக்களிப்பால் துள்ளுது, மகிழ்ச்சியை அங்கு பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். அதனால்தான் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வார்த்தைகள் பாருங்கள், எத்துணை மகிழ்ச்சியான வார்த்தைகள். அங்கு ஆவியானவரால் தூண்டப்பட்டு அன்னை மரியாள் பற்றிய செய்தியை எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார். என் ஆண்டவரின் தாய் என்று சொல்லுகிற மனநிலை, அங்கு மகிழ்ச்சியின் மனநிலை, ஆசீர்வாதத்தின் மனநிலையை வெளிப்படுத்த முடிந்தது. அங்க அந்த துணிச்சல், ஒருவரோடு இருக்கக்கூடிய அன்பை பகிர்ந்து கொள்வது. நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது பொறாமைப்படுகிறோம். நாம் என்ன சொல்வது, அங்கு இருக்கக்கூடியவர்களை குறித்த குறையை சொல்ல பார்க்கிறோம், நிறைவை காட்டுகிற மனநிலை அல்ல. முதிர்ந்த வயதில் இந்த அம்மா எப்படி கருத்தரித்தாங்க அப்படிங்கிற அந்த செயலை எல்லாம் சொல்லவில்லை. இங்கு நல்லதை மட்டும் செய்கின்ற மனநிலை, மகிழ்ச்சியின் மனநிலை, ஆசீர்வாதத்தின் மனநிலை. முயற்சி செய்வோம், உருவாக்கிக் கொள்வோம். மகிழ்ச்சியின் மனநிலையை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். அங்கு குழந்தை பெற்றதும் ஏராளமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. விறுவிறு என்று குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்து நாட்டுக்கு செல்ல வேண்டும், எகிப்து நாட்டிலிருந்து மீண்டும் யூதா நாட்டுக்கு வர வேண்டும். எத்துணை சிரமங்கள், எத்துணை பாடுகள். முணுமுணுக்காது, சந்தேகிக்காது இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை. இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். என் கணவர் வழியாக கனவில் சொல்லப்பட்ட செய்தி, குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ, கனவில் சொல்லப்பட்ட செய்தி, தூக்கத்தில் சொல்லப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொள்கிறார் யோசேப்பு. அன்னை மரியாள் அடிபணிந்து செல்கிறார். அங்கு கணவருக்கு, தன்னை பொறுப்பெடுத்துக் கொண்ட துணைவருக்கு இணங்கியவராக இயேசுவை கூட்டிச் செல்லுகிற மனநிலை. நாம் இங்கு கணவர் மனைவி இடையே எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறோம்? சந்தேகமிக்க உறவுகள், தகாத செயல்களால் பொறாமையோடும் முன்மதியில்லாத தன்மையோடும் கணவர் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பேசி தீர்க்க முடியாத நிலை. இறைவனின் திட்டம் இதுதான், என் கணவர் இதுதான் என் மனைவி, இவர்கள்தான் என் பிள்ளைகள் என்றல்ல. வேறுபட்ட சிந்தனைகள், பல்விதமான போராட்டங்களின் மத்தியிலே கடந்து கொள்கிறோமா? போராட்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து செல்கிறோம். கணவர் மனைவியிடையே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை காண வேண்டும். அது உள்ளத்தில் உறுதி இருந்தால் மட்டுமே உண்டு. உள்ளத்தின் மகிழ்ச்சியை நாம் கொணர வேண்டும். நல்லதையே நினைக்கும் பொழுதுதான் உள்ளத்தில் உறுதி வரும், வெற்றி வரும், அங்கு ஆசீர்வாதம் வரும். அன்புக்குரியோரே,
இவையெல்லாம் நடந்திருக்கிறது. அங்கு அன்னை மரியாள் சீமோனிடமிருந்து வந்த வார்த்தைகளை பாருங்கள். உன் உள்ளத்தில் மிகப்பெரிய வடு இருக்கிறது, உன் உள்ளத்தை ஊடுருவும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்லுகிறார்கள். வாழ் ஊடுருவும் என்று சொல்லுகிற சிமியோனுக்கு அன்னை மரியாள் பதில் மொழி சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. இவற்றையெல்லாம் மனதில் வைத்து உள்ளத்தில் வைத்திருத்தி தியானித்தார்கள். மனதில் இருத்தி தியானித்தார்கள். உள்ளத்தில் இருத்தி தியானித்த அதை தன் உள்ளத்தில் போட்டு குழம்பி போனவர் அல்ல, அதை ஏற்றுக்கொண்டவர். ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை, தியானிக்கின்ற மனநிலை, ஜெபிக்கிற மனநிலை நம் உள்ளத்துக்கு தேவை, நம் உள்ள தூய்மைக்கு தேவை. அன்னை மரியாள் இதைத்தான் நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். உள்ளம் தூய்மை பெற தியானத்தில் அமைதியில் உட்கார வேண்டிய, ஜெபிக்கின்ற, குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற, தியானிக்கின்ற மனநிலையை நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது உறுதி பெறும், நம் உள்ளம் உறுதி பெறும், நம் உள்ளம் ஆளுமை பெறும், நம் உள்ளம் ஆற்றல் பெறும். அப்பேற்பட்ட செயல்களை செய்வதற்கு அன்னை மரியாளுடைய இங்கு தூண்டுதலால் ஆண்டவர் இயேசு முதல் புதுமையை செய்கின்றார். அங்கும் நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாளுடைய பங்கேற்பு, தானாக சென்று உதவுகிற மனநிலை அங்கு தேவை என்று அறிந்து அங்கு இருக்கக்கூடிய திருமண வீட்டார் எவ்வளவு பெரிய பாரமான ஏச்சையும் பேச்சையும் காண இருக்கிறார்கள், அவதூறான செயல்களை செய்ய போகிறார்கள் உற்றார் உறவினார்கள் என்று அறிந்து உதவுகின்ற மனநிலை. அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் தூண்டி அவர்களை புதுமை செய்ய அழைக்கின்ற மனநிலை. இங்கு இன்னும் என் நேரம் வரவில்லை என்று சொன்னதும் அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஏன்னா மகனே, நீ நான் சொன்னது கேட்க மாட்டியா? இல்லை. அங்கு தாயும் மகனும் ஒரு நல்ல புரிதலோடு இருந்திருக்கிறார்கள், உறவோடு இருந்திருக்கிறார்கள். தன் மகனை பற்றி அறிந்திருக்கிறார், தன் தாய் பற்றி அறிந்திருக்கிறார் இயேசு. ஆக சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அங்கு புதுமை நடந்தது. முன்பு வழங்கிய, முன்பு குடித்த ரசத்தை விட இன்னும் அதிகமான சுவைமிக்க ரசத்தை அங்கு மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரியோரே, நாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை காணும், இன்னும் அதிகமான சுவைமிக்க ரசத்தை காண முடியும். அங்கு அழுகை கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறியது, தண்ணீர் ரசமானது, அங்கு கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறி இருக்கிறது இந்த வீட்டாருக்கு. அன்புக்குரியோரே, நாம் இங்கு உறுதி கொள்வோம், ஆற்றல் பெறுவோம், வலிமை பெறுவோம். அன்னை மரியாள் நம் உள்ளத்து உணர்வுகளை, உன்னத்து எண்ணங்களை அறிந்தவராக நமக்கு உதவுகிற தெய்வம். உதவுகிற தெய்வத்திற்கிடம் பரிந்து பேசுகிற அன்னை மரியாள் நம் அன்னை மரியாள். அவர் நம் புதுமைகளை காண செய்ய அன்னை மரியாள் தயாராக இருக்கிறார். அப்பேற்பட்ட அன்னையிடம் நாம் வந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட செயல்களை நாம் செய்ய முற்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த அன்னை, சகாய அன்னை, கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எப்பேற்பட்ட சக்தி மிக்கவராக, வல்லமை மிக்கவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். அதைத்தான் இந்த பங்கினுடைய வளர்ச்சி, இந்த பங்கினுடைய மக்களுடைய ஈடுபாடும் செயல்களும் குறித்து காட்டுகின்றன. ஒன்றை சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்கின்றேன். இங்கு ஓமரியே இறைவனின் தாயே, சக்தி நிறை சகாய தாயே என்ற ஜெபத்தை இன்றும் நான் மனப்பாடமாக சொல்வேன். 2003 இறுதியில தான் அந்த ஜெபம் எழுதப்பட்டது. இங்கு எல்லோரும் சேர்ந்து அனைத்து மக்கள் சகாய தாயினுடைய ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெபம், அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, சக்தி என்னவோ தெரியல, என்னை அப்படியாக என்னுடைய குருத்துவ வாழ்வில் இந்த முதல் பங்கிலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது, வேறு இடங்களில் செபிக்கும் பொழுது எனக்கு உடனடியாக ஞாபகத்து வருது இந்த ஜெபம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில், ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனையோ ஏதோ ஒரு இதில் பிரச்சனைகளை போய் நிற்கிறோம், அங்கே ஒரு அரசு அலுவலர் நம்மளை என்ன செய்ய போகிறாரோ, என்ன நடக்குமோ என்ற பயபதத்தில் இருக்கும் பொழுது, மற்ற பங்குகளில்
நான் பணியாற்றிய எந்த தளத்திலையும் உடனடியாக ஓ மரியே இறைவனின் தாயே, அந்த அருளேந்த மரியை கூட சொல்ல மாட்டேன். அந்த ஜெபம் என்னை அறியாமலேயே அந்த ஜெபத்தை நான் சொல்லி ஜெபித்திருக்கிறேன். அங்கு மாறுபட்ட காரியங்களை நான் கண்டிருக்கிறேன். இது உண்மை. மரியே வாழ்க. இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும். எத்தனையோ பேருக்கு இங்க இருக்கக்கூடிய பாத்திமாமாலேருந்து எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஆக இப்பேற்பட்ட சக்தி மிக்க சகாய அன்னையினுடைய இந்த தெய்வீக தலம் ஒரு 50 பேர் 2 அன்பியம் அதோடு ஆரம்பித்த இந்த 2003 ஆரம்பித்த அந்த ஒரு சிறிய குட்டி பயணம், குட்டி திருச்சபை, குட்டி செயல் இவ்வளவு பெரிய ஆச்சரியமான இப்போ 700 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, ஃபேமிலிஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஃபாதர். அப்போ 100 கூட இல்லை. அப்போ எனக்கு ரெஜிஸ்டரில் பார்த்தோன்னா அப்போலாம் 50-60 ஃபேமிலி தான். 50-60 கூட ரெகுலராக இருக்கும். 2 அன்பியும் வரமாட்டாங்க. மொத்தமே 50-60 பேர் தான் சண்டே மாஸ்க்கே வருவாங்க. அப்படியாக இருந்த இந்த கம்யூனிட்டி, இந்த அற்புதமான செயல், அன்னை மரியாள் சகாயத்தாய் எல்லோருக்குமான தாயாக இருக்கிறார், கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை, உள்ளத்தில் உறுதி, துணிச்சல், என்னில் துணிச்சல் இருந்திருக்கிறது. இந்த அன்னையின் ஜெபத்தால், இந்த அன்னையின் மன்றாடுவதால். அதனால்தான் என்னவோ நான் சென்ற பங்குகள் எல்லாமே என்ன சொல்றது, முதல் பாரிஸ் பிரீஸ்ட் தான். எல்லா இடங்கள்லையும் முதல் பாரிஸ் பிரீஸ்ட், அல்லது ஒரு சிறிய ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை அப்படியாக கொடுக்கப்பட்டது. ஜீரோலேருந்து ஆரம்பிப்பது. இப்போ இருக்கிற பங்குல அதுக்கு முன்னாடி இருந்தது மூவரசம்பேட்டை, மற்ற இடங்களில் கூட அது உள்ளத்தின் உறுதியை அன்னை மரியாள் கொடுத்தார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக, சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட உறுதிமிக்க செயலை, சக்திமிக்க செயலை, நிலையான ஆசீர்வாதத்தை நாம் அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு என்னுடைய குருத்துவ வாழ்வில் ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும், புதுமைகளை சொல்ல முடியும். ஆக நீங்கள் இந்த தலத்தில் இவ்வளவு பெரிய ஆலயத்தில் இருந்து செபிக்கிறீர்கள் என்றால், அந்த அன்னையினுடைய அதே சுரூபம் இருக்கிற அதே சுரூபத்தின் மகிமை, அங்கிருந்து செபித்த ஏராளமான ஜெபத்தின் வல்லமை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிகின்றேன். அந்த அன்னையினுடைய பரிந்து பேசல் உங்களுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும், எல்லா சமயத்தாருக்கும், இனத்தாருக்கும், மொழியினருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது அலாதி ஆசை. அந்த ஆசை, அந்த ஆசீர்வாதம் இன்று கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்னைக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த தெய்வீக ஆசிரை நாம், நம் குடும்பங்கள் உள்ளத்தில் உறுதி கொண்டவராக இருப்போம். உறுதி கொண்ட உள்ளம் அது தூய்மையான உள்ளமாக இருந்தால்தான் உறுதியான உள்ளமாக இருக்கும். பாவமற்ற நிலையில் இருந்தால்தான் அது நல்ல வார்த்தைகளை பேசும், நல்ல செயல்களை செய்யும். அழுக்கான தூய்மையற்ற உள்ளம் தீய வார்த்தைகளை பேசும், தீய செயல்களை செய்யும். அதற்கு ஒருபோதும் இடம் கொடாது அன்னையின் வழியில் தூய்மையான உள்ளத்தினராக வாழ்ந்து செயலில் நாம் செய்து காட்ட, வெற்றி பெற ஜெபிக்கிறோம். சேர்ந்து ஜெபிப்போம். அடக்கப்பட்டார், 3ஆம் நாள்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நம் அன்னை தேவதாயினுடைய பரிந்து பேசுதல் இம்மன்றாட்டுக்கள் வழியாகவும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம் அன்பை சுவைத்து தாம் ஏற்றுக்கொண்ட இறைப்பணியை சிறப்பாய் செய்திட தேவையான உடலுள்ள ஆன்ம நலனை தந்திடவும், இவர்கள் சமாதானத்தின் தூதுவர்களாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆளுமையின் நாயகனே எம் இறைவா, இறை ஞானத்தோடும் உயர்ந்த சிந்தனையோடும் பங்கு மக்களையும் வழிநடத்தி வரும் எங்கு பங்கு தந்தை ஜி காணிக்கைராஜ் அவர்களும் உதவி பங்கு தந்தை அவர்களும் இன்று சிறப்பு திருப்பலி ஆற்ற வந்திருக்கும் அருள் தந்தை அலெக்ஸ் மனோகர் மற்றும் அருள் சகோதரிகள் அனைவரும் நல்ல உடல்நலத்தோடும் தங்கள் பணி செய்திடவும், எங்கள் பங்கு தந்தை அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்றிடவும், பல்வேறு தடைகளை சந்திக்கும் வேளையில் உம் அருள்கரம் அவர்களுக்கு துணையாய் இருந்திட இறைவா உம் அருளை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு தந்தை மனதில் அனைவரும் மனதில் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளால் எங்களுக்கு வாழ்வு தரும் தந்தையே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள அனைவரும் எவ்வித நோய் நொடிகளும் இல்லாமல் வாழ்ந்திடவும், அனைத்து தீமைகளில் இருந்து பாதுகாப்புடன் இருக்கவும், அன்பும் அமைதியும் ஓங்கிடவும், நல்ல வருமானங்களை பெற்று வளமுடன் உயர்ந்திடவும், அன்னை மரியாவை போன்று இறை வார்த்தைகளை நாளும் வாசித்து வாழ்வாக்கிடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆறுதலே எம் இறைவா, இன்று அன்னையர் தினத்தை சிறப்பிக்கின்ற இவ்வேளையில் அனைத்து அன்னையர்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அவர்களின் தியாகத்திற்கு நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இருந்திடவும், வயது முதிர்ந்த தருணத்தில் அவர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களை அன்பு செய்திடவும், சுமை என்று கருதி முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பாமல் அவர்களை பாதுகாத்திடவும், அனைத்து அன்னையர்களும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழவும், குறிப்பாக முதியோர் இல்லங்களில் இருக்கும் தாய்மார்களும் கைவிடப்பட்ட தாய்மார்களும் மன அமைதியுடனும் உடல் நலத்துடனும் வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காகவும், அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்ற எல்லா அன்னையர்கள், மனுக்குலத்தின் சக்தி ஆற்றல் அவர்கள்தான் இந்த மன்னக வாழ்வின் எழுச்சி மிக்க படைப்புகள் என்பதை மறந்துவிடாது ஜெபிப்போம். இறை அழைத்தல் பெருக இந்த நாளில் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மலர்கள் உம் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை
தந்த ஒளி சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை அன்றோ. நாங்கள் தரும் ஒன்றும் குறை உள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். வானம் தந்த ஒளி சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை அன்றோ. நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறையுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்கள் உம் சாயல், நாங்கள் உம் அன்பு, எமையேற்பாய் பரம்பொருளே. நாங்களும் சாயல், நாங்களும் அன்பு, எமையேற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உம் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய் காணிக்கை தந்தோம். இதை ஏற்று உணராகி புது வாழ்வு தர வேண்டும். தினம் தினம் எம் வாழ்விலே தெரிகின்ற எல்லாமே உன் அன்பின் கொடைகள் தானே. எம் வாழ்வின் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே அப்பமாய் தருகின்றோம். தினம் தினம் எம் வாழ்வினிலே தெரிகின்ற எல்லாமே உன் அன்பின் கோடைகள் தானே. எம் வாழ்வின் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே அப்பமாய் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்ச்சியின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் உள்ளத்தில் உறுதி கொண்டு தனது வார்த்தையாலும் செயல்களாலும் உலகுக்கு நன்மை புரிந்து வருகிறார். அவர் வழியாகவே மதுமான்மை வானதூதர் புகழுகின்றனர்.
தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் இந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றதிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமதில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கிழக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை முன்னிட்டு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் உள்ளத்தில் உறுதியையும் ஞானமிக்க உமது தெய்வீகத்தையும் எங்களுக்கு தந்து உதவுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு கிறிஸ்து அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தெய்வீக திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நம்பி கொள்ளும் திருவிழா.
நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. என் பசை உணவாகும், என் இரத்தம் பானமாகும். என் தசை உணவாகும், என் இரத்தம் பானமாகும். நீ என்னை தினம் அருந்து, நீ என்னை தினம் அருந்து. நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. நீ என்னை மறந்தாலும் உன்னை மறவேன், நீ என்னை மறுத்தாலும் உன்னை தொடர்வேன். நீ என்னை மறந்தாலும் உன்னை மறவேன், நீ என்னை மறுத்தாலும் உன்னை தொடர்வேன். நீ மகிழ்ந்திருப்பதே எனக்கு இன்பம், நீ மகிழ்ந்திருப்பதே எனக்கு இன்பம். என்னை தினம் அருந்து, என்னை தினம் அருந்து. நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. பாவத்தில் வீழ்ந்தாலும் மனம் வருந்து, மன்னிக்க நான் இதோ வருகின்றேன். பாவத்தில் வீழ்ந்தாலும் மனம் வருந்து, மன்னிக்க நான் இதோ வருகின்றேன். புது வாழ்வு வாழ்ந்திட வரம் பெறுவாய், புது வாழ்வு வாழ்ந்திட வரம் பெறுவாய். என்னை தினம் அருந்து, என்னை தினம் அருந்து. நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. நான் என்னை தருகின்றேன், நீ என்றும் வாழ்ந்திடவே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டிலும் அன்னை மரியாவினுடைய வணக்கமாத இந்த தெய்வீக திருப்பலியிலும் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று நல்ல ஆயன் என்ற விழாவை திரு அவை சிறப்பிக்கிறது. தேவ அழைத்தலுக்காக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. நான் காலையிலும் இதைத்தான் சொன்னேன். இன்றைய நாட்களில் தேவ அழைத்தல் திருச்சபைக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து உழைக்க பிள்ளைகள் வருவது குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக குருக்களாக துறவிகளாக வருவதற்குண்டான எண்ணிக்கை குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. எனவே திரு அவை நம்மை பார்த்து அழைக்கிறது, ஜெபியுங்கள். நம்முடைய பிள்ளைகளை இந்த பணிக்காக அனுப்ப இயலாத நிலையில் இருக்கிற நாம் இந்த தேவ அழைத்தலுக்காக நாம் எல்லோருமே ஜெபிக்க இந்த நாள் தேவ அழைத்தினுடைய நாளாக
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே அந்த தேவ அழைத்தலுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நாம் இதற்காக நாம் வேண்டுவோம். பிரியமானவர்களே, இன்று அன்னையினுடைய வணக்க மாதத்தினுடைய 8ஆம் நாளை சிறப்பித்து கொடுக்க நம்முடைய மத்தியிலே வந்திருக்கின்ற தந்தை அவர்கள் புதியவர் அல்ல, மிக மிக பழையவர். இந்த பங்கினுடைய தொடக்கம் உடைய வழியாகவே நாம் இந்த பங்கின் தொடக்கம் இருந்தது. தந்தை அவர்கள் அலெக்சிஸ் மனோகர் தன்னுடைய குருத்துவ திருநிலைப்பாடு 6ஆம் தேதி 4வது மாதம் 2002ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 20 ஆண்டுகள் மிக வெற்றிகரமாக தன்னுடைய பணி வாழ்க்கையிலே அவர் நிறைவு கண்டிருக்கிறார். 21ஆம் ஆண்டை அவர் துவங்கி இருக்கிறார். நாம் அவருக்காக ஜெபிப்போம். நாம் அவருக்காக நம்முடைய ஜெபங்களை ஒப்புக்கொடுப்போம். முதல் உதவி பங்கு தந்தையாக 1ஆம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக அச்சரப்பாக்கம் பங்கிலே அவர் பணியாற்றினார். அதன் பின்பாக அடுத்த ஆண்டே சேலையூர் மகாலட்சுமி நகர் பங்கிலே இருந்து மேடவாக்கம் பள்ளிக்கரணை இந்த இப்போது பங்குகளாக இருக்கக்கூடிய இந்த 2 பங்குகளும் அவருடைய கவனிப்பிலே கொடுக்கப்பட்டன. மிக சிறப்பாக அவருடைய காலத்திலே அந்த 1 ஆண்டு பணி செய்து இங்கேயே அவர் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக அவர் பணி செய்தார். நீங்கள் பார்த்த ஒன்றுதான். இந்த பங்கினுடைய பொறுப்பேற்கிற போது இந்த இடம், இந்த பகுதி எப்படியாக இருந்தது என்பது இங்கு இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். மிக கடினப்பட்டு இந்த பங்கை அவர் உருவாக்கியிருக்கிறார். சிறிய ஆலயத்தை கட்டினார். பங்கு தந்தைகள் இருக்கிற தற்போது இருக்கக்கூடிய இந்த குருக்கள் வாழும் இல்லத்தையும் கட்டினார். நாம் இப்போது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற பள்ளிக்கூடம் அவரால் தொடங்கப்பட்டது. சொன்னது போல அவர் 15 பிள்ளைகளை வைத்து இந்த பள்ளிக்கூடத்தை துவங்கினார். இன்றைக்கு 2000 பிள்ளைகளுக்கு மேல் இங்கே படித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் போட்ட விதை. இங்கு 5 ஆண்டு காலம் மிக அற்புதமாக பணி செய்த அவர்கள் அதன் பின்பாக பணி மாறுதல் பெற்று கூடுவாஞ்சேரி பங்கிலே 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணி செய்தார். அங்கேயும் கூட பள்ளிக்கூடத்தை மிக அழகாக கட்டி எழுப்பினார். அங்கே குருக்கள் தங்குவதற்குண்டான இல்லத்தை கட்டி எழுப்பினார். ஐயஞ்சேரி என்கிற கிளை பங்கை பங்குதளமாக மாற்றினார். அங்கே ஒரு பங்கு குருக்கள் தங்குவதற்குண்டான கட்டிடத்தை, இல்லத்தை கட்டி எழுப்பினார். அங்கே கிளை பங்குகளாக இப்போது இருக்கக்கூடிய பங்குதளமாக இருக்கக்கூடிய இடங்களை இடம் வாங்கி அவர் அந்த இடங்களையும் கூட இந்த பங்குதளங்களாக மாறக்கூடிய அளவுக்கு அவர் முன்னேற்றம் செய்ய மிகவும் உழைத்தார். அதன் பின்பாக மீனம்பாக்கம் பங்கிலே மீண்டும் 5 ஆண்டு காலம் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்தார். அங்கே பள்ளியையும் அங்கே இருக்கின்ற பங்கு மக்களையும் மிக சிறப்பாக அவர் வழி நடத்திய பின்பு அங்கே இருக்கக்கூடிய கிளை பங்காக இருந்த மூவரசம்பட் அங்கே உறங்கும் நிலையில் சூசையப்பர் என்கின்ற அந்த மிக அழகான ஒரு ஆலயத்தை, அந்த பக்தியை அங்கே சிறப்புறச் செய்து நிறைய மக்கள் அங்கே செல்வதையும் பார்க்கிறோம். இறுதியாக இப்போது ஐயப்பந்தாங்கல் என்ற பங்கிலே மிக சிறப்பாக பணி செய்து கொண்டு வருகிறார். அவர் இருந்த பங்குகள் எல்லாம் நாம் பார்க்கிற போது கட்டுமான பணிகள் மிக அதிகமாகவே வளர்ந்திருக்கின்றன. ஆலயமானாலும் சரி, தந்தையர்கள் தங்குகிற இல்லமானாலும் சரி, பள்ளிக்கூடங்கள் ஆனாலும் சரி, கட்டுமான பணிகளை அதிகமாக அவர் செய்திருக்கிறார். பங்கு மக்களை கட்டி எழுப்பி இருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார். பங்கு சமூகத்தை உயிருள்ள சமூகமாக மாற்றியிருக்கிறார். அவரிடம் மிக பார்க்கக்கூடிய, வெளிப்படையாக பார்க்கக்கூடிய செயல் கடின உழைப்பு. இன்று அவருக்கு ஏற்றது போலவே தலைப்பு வந்திருக்கிறது, மன உறுதி. அவர் செல்கிற பங்குகள் எல்லாம் தடைகள், முட்டுக்கட்டைகள், பிரச்சனைகள் சந்தித்த சூழல்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட மன உறுதியோடு
தன்னுடைய பணியை திறம்பட செய்து கொண்டு வருகிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய பங்கு பணிகள் இருந்தாலும் நம்முடைய அழைத்தலை ஏற்று இன்று நமக்காக திருப்பலி ஆற்றி இறை ஆசிரை பெற்று தந்திருக்கிறார். எனவே உங்கள் அனைவருடைய சார்பாக நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்று இந்த வழிபாட்டை சிறப்பிக்கிற அன்னை துரைசா அன்பியத்தை சார்ந்த திருவாளு ராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்த சிறிய பரிசை திருவாளு பால்ராஜ் அவர்கள் தந்து நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் நாம் இங்கே மாலை திருப்பலியிலே வந்திருக்கிறோம். வார நாட்களிலே இதைவிட கொஞ்சம்தான் கம்மி. இந்த ஆண்டு இந்த மே மாத வணக்க மாதத்திலே நிறைய பேர் பங்கெடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மாதத்தில் மாலை வேளையிலே திருப்பலியிலே பங்கெடுக்காதவர்களுக்கு இந்த ஒரு செய்தி. ஒவ்வொரு நாளும் இங்கே நடைபெறுகிற வழிபாடுகள், ஒவ்வொரு நாளும் ஒரு பங்கு தளத்திலிருந்து ஒரு குருவானவர் இங்கே திருப்பலி வைக்க வருகிறார். சிறப்பிக்கிற அன்பியங்க மிக அழகாக சிறப்பிக்கிறார்கள். எனவே இறை மக்கள் நிறைய பேர் வந்து இறை ஆசி பெறுகிறார்கள். வராதவர்களும் கூட நேரம் இருக்கிற போது முடிந்தால் வார நாட்களிலும் கூட நீங்கள் திருப்பலியிலே பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாள் இந்த அன்னையினுடைய வணக்க மாத திருப்பலியை மிக அழகாக தேரினை ஜோடித்து அலங்கரித்து ஜெபமாலையை சிறப்பித்து இந்த வழிபாடுகளை சிறப்பித்து கொடுத்திருக்கிற அன்னை துரைசா அன்பிய குடும்பங்களுக்கும் இறை மக்களுக்கும் அவர்களை வழிநடத்துகிற பங்கு பேரவை உறுப்பினர் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினம் அன்னையினுடைய வணக்க மாதத்தை சிறப்பிக்கிறவர்கள் புனித யோவான் அன்பியும். சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஊற்றாயிருந்து அருள் பொழிபவர் அன்னை மரியாள். திருப்பலியை சிறப்பிக்க வருகை தர இருக்கிற தந்தை அவர்கள் ஃபாதர் ஜெரோம், பங்கு தந்தை ஓங்கூர் என்கிற கிராமத்திலிருந்து வருகிறார். எனவே தொடர்ந்து அன்னையினுடைய வணக்க மாதத்தில் பங்கெடுத்து இறையாசி பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, சில அறிவிப்புகள். நம்முடைய பங்கினுடைய பங்கு திருவிழா 21, 22, 23, 24 தேதிகளிலே நடைபெற உள்ளது. அதுக்குண்டான அழைப்பிதழ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு பிரிவு உறுப்பினர் வழியாக உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த 4 தேதிகள் அனைவரும் பங்கில் இருக்கக்கூடிய பங்கு மக்கள் அனைவரும் பங்கெடுத்து சிறப்பித்து கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். இந்த பங்கு விழாவை கொண்டாடுகிற இந்த 4 நாட்கள் செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய நாட்கள். நம்முடைய வழிபாடுகள் அனைத்து மிக சிறப்பாக செய்வதற்கு ஒளி அமைப்பு தேவை. அனைவரும் அமர்ந்து உட்கார்ந்து திருப்பலி பங்கெடுப்பதற்கு நாற்காலிகள் தேவை. தேர் அலங்காரம் செய்ய வேண்டும். வழிபாடுகள் நடைபெறுவதற்குண்டான பாடல் தாள்கள், மலர்கள் அச்சடிக்க வேண்டும். வருகிற குருக்களை மிக உபசரிக்க வேண்டும். இப்படி பலவிதமான செலவுகள் இந்த திருவிழா நாட்களில் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த திருவிழாவினுடைய செலவுகளை தாங்குவதற்கு உங்களுடைய பங்களிப்பு வேண்டுமாய் கேட்கிறோம். எனவே ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 1000 என சொல்லி தீர்மானம் செய்திருக்கிறோம். அது உங்களுடைய பங்களிப்பு. இந்த குடும்பத்திலே, இந்த பங்கு குடும்பத்திலே பங்கு அட்டை வாங்கியிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ரூபாய் 1000 தந்து செலவுகளை ஏற்றுக்கொள்ள அல்லது செலவுகளை சமாளிக்க உங்களுடைய உதவியை கேட்கிறோம். வருகிற நாட்களில் பங்கு பேரை உறுப்பினர்கள் அல்லது அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களிடம் வருவார்கள். இந்த தொகையை நீங்கள் மிக மகிழ்ச்சியோடு தந்து உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஏழைகளும் இந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்போ இருக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம்.
இறைவன் உங்களை தந்திருக்கிறார், இறைவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், செலவுகள் அதிகமாக இருப்பதனால் உங்களுடைய தாராள காணிக்கை தேவைப்படுகிறது. எனவே இருக்கப்பட்டவர்கள், கடவுள் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல ஃபாதர், பரவாயில்ல 1000 ரூபாய் கொடுங்க, கடவுள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்காரு அப்படி கிராட்டிடியூட் இருக்கிறவர்கள், கடவுள் கொடுத்திருக்கிறார் உண்மைதான் என்று நம்புகிறவர்கள் இதை தாண்டி இன்னும் உங்களுடைய வள்ளல் தன்மையை, தாராள குணத்தை காட்டலாம். அது உங்களுடைய அன்பிய பொறுப்பாளரிடமே நீங்கள் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, இந்த அன்பியங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாக்களை நடத்துகிற போது உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் சில வேளைகளில் உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய உடல் உழைப்புக்கு அழைப்பார்கள். அந்த உடல் உழைப்பையும் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நம்முடைய பங்கினுடைய வேதியர் சசிகுமார் அவர்கள் தம்முடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்கிறார்கள். எனவே அவரை வாழ்த்துகிற விதமாக தந்தை அலெக்சிஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய வேதியர் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். சாமியார் கைத்தல கூட இவ்வளோ சத்தமாக வரல. சசிக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிக்கிறாரு, சவுண்டு பாட்டி பொழுது. வருகிற 24ஆம் தேதி புது நன்மை கொடுக்கக்கூடிய, முதல் விருந்து கொடுக்கக்கூடிய திரு நிகழ்வு இருக்கிறது. பிஷப் அவங்க வராங்க, புது நன்மை கொடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பிள்ளைகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தன்னுடைய பெயர்களை. இன்னும் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இன்னைக்கு நீங்கள் பதிவு செய்துவிட்டு நீங்கள் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை பேர் புதுநன்மை வாங்க இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை இன்று எங்களுக்கு தெரிய வேண்டும். அதன் பின்பாக மற்ற நிகழ்வுகள் இருக்கின்றன. அவர்களுக்கு வகுப்புகள் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும், நேரம் மாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் வகுப்புகள் எடுக்கப்படும். கண்டிப்பாக இந்த 5 நாட்கள் வகுப்புகளுக்கு பிள்ளைகள் வந்தால்தான் அவருக்கு பயிற்சி கொடுக்க முடியும். பயிற்சி இல்லாமல் புதுநன்மை கொடுங்கன்னா அது பலன் இல்லை. பயிற்சி எடுத்த பிள்ளைகளை இன்றைக்கு நன்மை வாங்கிட்டு எப்படி போகிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கு. அந்த நன்மை வாங்குகிற விதமும், அது நன்மை உட்கொள்கிற விதமும், உட்கார்ந்து நன்மை வாங்கிய பின்பு அவர் நடந்து கொள்கிற விதமும், பயிற்சி எடுத்த பிள்ளைகளே இப்படி இருக்கிறார்கள். நற்கனினுடைய பக்தி, நற்கனின் மீது கொண்டிருக்க வேண்டிய பயம் குறைந்து கொண்டு போகிறது. அவர் பயிற்சி எடுக்காமல், மடைக்கல்வி எடுக்காமல் ஆண்டவருடைய திருவுடலை வாங்கினால் என்ன நிலைமை இருக்கும்? எனவே இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை. பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளில் என்னை நினைவு கூர்ந்து இங்கு அழைத்த உங்கள் பங்கு தந்தைக்கும் பங்கு பேரவை அனைவருக்கும் என் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான தலத்தில் ஆண்டவர் கொடுத்த அற்புதமான விதையாக வீரியமிக்க ஒரு செயல்களை இந்த தலம் பெற்றிருக்கிறது. நான் உளமார்ந்த நன்றியை, உளமார்ந்த மகிழ்ச்சியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தை அவர்களுக்கும் இதற்கு முன்னாடி இந்த பெஞ்சமின் அருள் தந்தை, எனக்கு பின்னால் இருந்த அருள் தந்தையர்கள், அதோடு இன்றைக்கு கண்டிப்பாக நான் நினைவு கூற வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் நான் சிஸ்டர்ஸ்க்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த கடினமான நாட்களில் அவர்கள் என்னோடு பயணமித்திருக்கிறார்கள். எஸ்எம்ஐ அருள் சகோதரிகள் ஏராளமானோர் பயணமித்திருக்கிறார்கள். நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மேடவாக்கத்துக்கு வருவதா முடியாது, நாங்கள் பல்லாவரத்தில் இருக்கிறோம், மேடவாக்கத்துக்கு வருவதா முடியாது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், கண்டிப்பாக ஒரு சில ரெக்கமெண்டேஷன்லாம் வெளியிலிருந்து கொடுக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ்
எனது உறவினர், தூரத்து உறவினர் சிஸ்டர் ரெஜிஸ், அவங்கள்ட்ட கூப்பிட்டு, அவங்க சுப்பீரியராக இருந்தாங்க, அவங்கள வந்து வர வச்சு நீங்களும் வந்து பாருங்கள், இவ்வளோ பொட்டக்காடாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, மேடவாக்கம் ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து நாங்கள் எப்படி இருப்பது, நாங்கள் இது வந்து டிரான்சிட் ஹவுஸ், ஹவு கேன் பி சொன்னேன். இப்போ இன்னும் சில வருடங்களில் இது மிகப்பெரிய வளர்ச்சியை காணும், வெறும் பொட்டக்காடு, நீங்களே உங்களுக்கே வீடு இல்லை ஃபாதர் அப்படி தான் சொன்னாங்க, நீங்களே வேறு பங்குலேருந்து வர்றீங்க, எப்படி இது சிஸ்டர், இட்ஸ் மிஷினரி ஒர்க், உங்களுக்கு அங்கே வேலை இல்லை, இங்கே வேலை அதிகமாக இருக்குது, அப்படி தான் சொல்லி அழைத்தேன். என்னுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அதுக்கு பிறகு பிஷப்கிட்ட கூட அதுக்கு பிறகு தான் நான் போய் பேசினேன். செவி கொடுத்து வந்து வாடகை வீட்டில் இருந்து பல ஆண்டுகள் வாடகை வீட்டில் சிரமத்தோடு இருந்தாங்க, பிள்ளைகளை பயிற்சி வைக்க இட வசதி இல்லை, ஆலயங்கள் இல்லை, அப்படியாக அவர்கள் பயணித்தார்கள். அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய ஜெபமும் நிறைய சிஸ்டர், எல்லா சிஸ்டர்ஸும் நான் சொன்னது மாதிரி எல்லா சிஸ்டர் அந்த ஜெபம் மனப்பாடமாக தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் பெங்களூர் போயிருந்த ஒரு தடவை, அங்கே ஒரு சிஸ்டர் இந்த சகாய் மாதா ஜெபம் சொன்னாங்க, எனக்கு தெரியும் ஃபாதர், இன்னும் மனப்பாடமாக இருக்குது ஃபாதர். இப்படியாக அவருடைய பணிக்கு வாழ்த்துக்களை, நான் பாராட்டுக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த மறை மாவட்டத்துக்கு அவங்க நிறைய, இந்த பங்குக்கு நிறைய கிரேட். அதுபோல இந்த பங்கு உறுப்பினர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தவர்கள் உடன் உழைத்து ஆசீர்வாதமாக இதை கட்டி எழுப்பதற்காக நான் சொல்வதெல்லாம், அப்போ குருக்களை பற்றி குறை சொல்லாதீர்கள், அப்படி தான் ஃபெய்த் ஃபார்மேஷன், நிறைய அன்பிய கூட்டங்கள், நிறைய ஃபார்மேஷனில் எப்படிப்பட்ட குருவாக இருந்தாலும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் மகாலட்சுமியை விட உயர்ந்து வர வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்வேன். இந்த பகுதி டி நகர் மாதிரி ஆகிடும் அப்படி சொன்னேன் சிஸ்டர்ஸ், டி நகரை விட அதிகமாக இருக்கும், ஜஸ்ட் இப்போ ஐம் இமேஜினிங் அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவங்க சிரித்தாங்க, என்ன ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னு. எஸ், என்ன தெரியல, நான் ஐ டோல்ட் தம் 2-3 டைம்ஸ். அவ்வாறு போடு சேர்ந்து உழைத்த 2 அன்பியங்கள் ஏராளமான அன்பியங்களாக மாறி இருக்கிறது. முதல் அன்பிய பொறுப்பாளர் பாத்திமா அம்மா, 2வது இந்த பக்கம் வந்து பிரான்சிஸ், ஐஐடி பிரான்சிஸ். இவ்வாறாக வளர்ந்த இந்த தளத்திற்கு வருவது மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபியுங்கள். இன்னும் நல்ல தலைப்பை கொடுத்தது அன்னை மரியாள் இன்னும் உள்ளத்தில் உறுதியோடு எனது குருத்துவ வாழ்வை இப்ப இருக்கக்கூடிய பங்களையும் இதை செய்து காக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் கிறிஸ்துவின் வாழ்வின் வெளிப்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் அருள்வாராக. அன்னை மரியாளை போன்று உள்ளத்தில் உறுதி கொண்டவராக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஜென்ம பாவம் இல்லாமலே Maria
ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.